Good afternoon students. நம்மளோட PC டெஸ்ட் பேட்ச்ல இருக்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு நான் லாஸ்ட் டெஸ்ட்ல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒன்னு கொடுத்திருந்தோம். ஓகேவா? அது டெஸ்ட் வைக்கல. ஓகேவா? அந்த டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா டெஸ்டா கொடுத்துட்டு அப்படினா உங்களுக்கு தமிழ் ஏன்னா நிறைய பேர் பயந்துட்டே இருப்பீங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி எப்படி இருக்கும்? சோ அது நினைச்சு நிறைய பேர் பயப்படுவீங்க. நம்ம பேசி சொல்லிட்டோம் அப்படினா ஈஸியா போயிடும். உங்களுக்கு அதுல இருந்து கொஞ்சம் பயம் ரிலீஃபா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு தான் லைவ் வந்தேன். 2 மணிக்கே லைவ் வாங்க அப்படின்னு நம்ம பிசி ஸ்டூடெண்ட்ஸை சொல்லியிருந்தேன். பட் ஆனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக மன்னிச்சிருங்க. போலாமா? டெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் லைவ் எவ்வளோ பேர் கனெக்ட் ஆகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். பிசி டெஸ்ட் பேட்சில் இருக்கவங்க இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி எல்லாருமே ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி லைவ் வந்தேன். ஏன்னா இன்றைக்கி கவர்மெண்ட் லீவு அண்டு ஒர்க் ஹாலிடேவும் இருக்குன்னு சொல்லிட்டு தான் லைவ் வந்தேன். பிசி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா அப்படின்றத சொல்லிடுங்க. எஸ்ஐக்கான ஆன்லைன் கிளாஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம இந்த மாதிரி லைவ் கொடுக்குற மாதிரிலாம் இருக்காது. சரியா? உங்களுக்கு டெலகிராம்லேயும் அண்டு கூகுள் மீட்லேயும் தான் இருக்கும். ஸோ அதை பற்றி எதுவும் பயந்துக்காதீங்க. எஸ்ஐ கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி சும்மா ஃபோனில் முன்னாடி அப்படியே சும்மா ஷோ பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. சரியா? ரன்னிங் தான் கஷ்டமாக இருக்கும். திரு CJ06 பா, நீங்கள் ஒவ்வொரு லைவ்லையும் வந்து ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்குறீங்க. நானும் சொல்லிகிட்டே இருக்கிறேன். கேட்டுகிட்டே இருக்கிறதுக்கு எதுக்கு கேட்குறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு லைவ்லையும் நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு நல்லா ஞாபகம் இருக்குது. போன லைவ்லையும் கேட்டீங்க தானே எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு. சரி, ஓகே. பிசி டெஸ்ட் வைஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 10 பேர் இருந்தால் கூட ஓகே. நம்ம லைவ் அப்லோட் பண்ணிடுவோம். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறமா பார்த்துக்குவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கமெண்ட் பண்ணுங்க. எஸ்ஐக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணுறதுனா ஜாயின் பண்ணிக்கோங்க. டீட்டெயில் சொல்கிறேன். சரியா? தமிழை பொறுத்த வரைக்கும் எலிஜிபிலிட்டி ஜஸ்ட் இது வந்து எலிஜிபிலிட்டி தான். தயவு செஞ்சு தமிழுக்கு வந்து பயப்படாதீங்க. ஓகேவா? தமிழ் எலிஜிபிலிட்டி 80 கேள்வி பிசியில் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ எடுக்கணும், எவ்வளோ கொஸ்டின்ஸ் எடுக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். தமிழ் எலிஜிபிலிட்டியில் எஸ்ஐக்கு ஃபீஸ் கேட்குறீங்களா, பிசிக்கு ஃபீஸ் கேட்குறீங்களாப்பா? முப்பத்தி 2 கேள்வி எடுத்தால் போதும். ஓகேவா? இந்த 32 கேள்வியும் உங்களுக்கு வந்து மார்க்காக கன்வெர்ட் ஆகுமா? இப்போ நீங்கள் 80 கேள்விக்கு 32 கேள்வி 33 கேள்வி எடுக்கிறீங்கன்னு வைங்களேன். இந்த 33 கேள்வியும் அப்படியே உங்களுக்கு மார்க்காக கன்வெர்ட் ஆகுமா? நான் கேட்குறதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. மார்க்காக கன்வெர்ட் ஆகுமா? போத் ஃபீஸாமா உங்களுக்கு 799 ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டெஸ்ட்டுக்கு ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு 799 ரூபா. நீங்கள் எஸ்ஐ படிக்கிறீங்க அப்படின்னாலும் அதையே பிசிக்கும் படிக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. சரியா? எஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க. நான் கொஸ்டின் என்ன கேட்டேன்? 80 கேள்வி எலிஜிபிலிட்டியில் கேட்குறாங்க. அதில் 32 கேள்வி எடுக்கணும். ஓகே. பட் அது வந்து மார்க்காக கன்வெர்ட் ஆகுமா அப்படின்றத கேட்டேன். சரியா? கன்வெர்ட் ஆகுமா? ஆர் கௌசி 520 நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னா நான் நம்பர் சொல்கிறேம்மா, அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்க்காக கன்வெர்ட் ஆகுமா அப்படின்றத சொல்லுங்கள். ஒரே செகண்ட் நான் வந்துடுறேன். ஒரே செகண்ட். ஓகே. ஆமாம் சார், கன்வெர்ட் ஆகும். ஆகாதுங்க சார்.
நிறைய பேருக்கு இதுதான் பிரச்சனை. ஓகேவா, ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரியாது. நான் அதை கிளியராக சொல்லிடுறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டியில் நீங்கள் 80க்கு 80 கேள்வி எடுத்தாலும் அது வந்து கன்வெர்ட் ஆகாது, உங்களோட கட் ஆஃப் மார்க்கில் வராது. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. எதுக்காக இந்த மார்க் அப்படின்னா, உங்களுக்கு தமிழ் தெரியுதா, உங்களால் பேச முடியுது, எழுத முடியுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த டெஸ்ட்டு. சரியா, இந்த 32 80 கேள்விக்கு நீங்கள் 80 எடுத்தீங்கன்னா கூட அது வந்து அந்த 70 கேள்வி கேட்குறாங்க இல்லையா, மார்க் உங்கள் கட் ஆஃப் மார்க்குக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க இல்லையா, அதோட ஆட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ எடுத்தாலும் அது வந்து ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி, அவ்வளோதான். மெயின் பேப்பரை திருத்துறதுக்காக கொடுக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் மட்டும்தான். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது தெரியாமையே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் 80 தமிழில் 80 கேள்விக்கு 80 கேள்வி எடுக்கிறேன், ஆனால் எனக்கு கட் ஆஃப் வரல, மார்க் வரல, நான் பாஸ் ஆகலை அப்படின்றத நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நானே என்கிட்டயே சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஓகேவா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்ச அப்புறம் தான் அது தெரியுது. இதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளோதான் நீங்கள் மார்க் எடுத்தாலும் அது மார்க்காக கன்வெர்ட் ஆகாது, கட் ஆஃப் மார்க்காக கன்வெர்ட் ஆகாது. ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி, அவ்வளோதான். புரிஞ்சுதா? இப்போ இந்த 32 கேள்வி எப்படி எடுக்கலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் 6th தமிழ் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் தமிழ் எலிஜிபிலிட்டி கொடுத்துருந்தோம். இதில் நீங்கள் என்னெல்லாம் படித்து வச்சுக்கணும், என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த 6வது ஃபஸ்ட்டு 3 டேர்மில் அப்படின்றத சொல்ல போகிறேன். சரியா, போயிடலாமா? புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஓகே, யாராவது எஸ்ஐ கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 20 ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டாங்க. 100 ஸ்டூடெண்ட்டுக்கு தான் 799 ஃபீஸ் சொல்லியிருந்தோம். சரியா, ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்து நம்பர் சொல்கிறேன், அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது இந்த டெமோ கிளாஸ் இங்கே இருக்குது பாருங்கள். அக்டோபர் 5ஆம் தேதி உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. டெஸ்ட் அண்ட் கிளாஸ் ரெண்டுக்குமே சேர்த்து 799 தான். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டிங்களா? எஸ்ஐக்கான நீங்கள் பிசி கூட இதில் ஜாயின் பண்ணி படிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நவம்பர் 9ஆம் தேதி பிசி எக்ஸாம், டிசம்பர் 21ஆம் தேதி எஸ்ஐ எக்ஸாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டிங்கன்னா சொல்லுங்கள், நான் வந்து நெக்ஸ்ட் போயிடுறேன். கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. 799 தான் ஃபீஸு. உங்களுக்கு 5ஆம் தேதியிலேருந்து டெய்லி கிளாஸ், லைவ் ரெக்கார்ட், டெஸ்ட்டு எல்லாமே இருக்கும், மெட்டீரியலும் சேர்த்து. ஓகேவா? உமன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க, என்னன்னு தெரியல. இந்த பேட்சில் உமன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எஸ்ஐ மேலே அப்படி என்ன ஆர்வம்னு தெரியல. கண்டிப்பாக உங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கொடுத்துருவோம். ஓகேவா? சப்ஜெக்ட் போயிடலாமா? கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்க நிறைய பேர். ஸோ அதை நம்பி தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 20 பேர் மேலே ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்னும் எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணுவீங்கன்னு தெரியல. ஒரு 100 ஸ்டூடெண்ட் இருந்தால் ஓகே, இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ நம்பர் இருக்குது பாருங்கப்பா, எப்படி ஜாயின் பண்ணு. TN31 16. இப்போ அதில் மேலே நம்பர் இருக்குது, அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. லைவ் முடிஞ்ச அப்புறம் கால் பண்ணியோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ டீட்டெயில் கேட்டுட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, இப்போ 6வது தமிழ். நீங்கள் தமிழில் என்ன படிக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் இப்போவே. ஓகேவா? இதில் எல்லா புத்தகத்துலேயும் ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியும் இலக்கணம் இருக்கும். ஓகேவா? அந்த இலக்கணத்தை நீங்கள் படித்து வைக்கணும். ரொம்ப பேசிக்காக இருக்கிற கொஸ்டின் தான் கேட்பாங்க. நீங்கள் வந்து டீப்பாக படிக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. சரியா? அப்புறமா இப்போ ஒரு ஃபஸ்ட்டு இருக்கா, ஃபஸ்ட்டு இயல்ல ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபஸ்ட்டு இயல்ல இன்பத்தமிழ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? தமிழ் தேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் இன்பத்தமிழ்ன்ற டாப்பிக்கில் உங்களுக்கு பாருங்கள், இங்கே சொல்லும் பொருளும் ஒன்று இருக்கா. நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, விளைவு அப்படின்னா வளர்ச்சி, சமூகம் அப்படின்னா மக்கள் குழு, அசதி அப்படின்னா சோர்வு. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, முன்னாடிலாம் இப்போ வந்து மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடிலாம் இது எல்லாமே இந்த தமிழுக்கு அமுதுன்ற பேர், அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு இருக்கா.
இது எல்லாமே மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. இது யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா பாரதிதாசன். உங்களுக்கு என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, இந்த சொல்லும் பொருளும் இருக்கு பாருங்க, ஒவ்வொரு இதுக்கு பின்னாடியும் அந்த பாடத்துக்கு பின்னாடியும் சொல்லும் பொருளும் கண்டிப்பாக இருக்கும். அதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வைக்கணும். அதிலிருந்து கேள்வி கேட்பாங்க. ஓகேவா? நிருமித்த என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கலாம். சரியா? புரிஞ்சுதா? இது வரைக்கும் ஓகேவா? பொறுமையாக தான் போகிறேன். உங்களுக்கு நான் சொல்கிறது வீடியோ அண்ட் ஆடியோ ரெண்டு கிளியராக இருக்கா அப்படின்னு தெரியல. நீங்கள் தான் சொல்லணும். ஒருவேளை கேட்கல தெரியல அப்படின்னா, சார் கேட்கல சார் அப்படின்னு சொல்லிடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா வீடியோ அண்ட் ஆடியோ? இந்த சொல்லும் பொருளும் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அந்த 80 கேள்வியில் குறைந்தது ஒரு 20 to 25 கேள்விகள் இந்த சொல்லும் பொருளும் தான் இருக்கும். ஓகேவா? ஓகே. இந்த சொல்லும் பொருளும் ஒவ்வொரு பாடத்திலையும் படிக்கணும். இது புரிஞ்சிருச்சா? அப்புறமா இந்த நூல்வெளி. இப்போ பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். இதை கொஸ்டின் அப்படியே உல்டாவா கேட்கலாம். ஓகேவா? யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் தன்னோட பெயரை மாற்றிக்கொண்டார் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். அவரோட எழுதிய நூலை பற்றி கேட்கலாம். ஒவ்வொரு பாடத்திலையும் இதை நீங்கள் 2 தான் மெயினாக பார்க்க வேண்டியது, சொல்லும் பொருளும் நூல்வெளி. இதை படிக்கிறது ஏதாவது கஷ்டமாப்பா? இதை மனப்பாடம் பண்ணுறது எதனா கஷ்டமா? ஏன் நம்ம டெஸ்ட் கொடுக்கல அப்படின்னா, இது நம்ம பெருசாக வரி பண்ணிக்கவே தேவையில்ல. இதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி, நான் என்னோட டைமும் வேஸ்ட்டு, உங்களுக்கான டைமும் நிறைய டைம் எடுக்கும். ஓகேவா? நீங்கள் படித்து மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஓகே. இதுக்காக டைம் ஒரு 3 மணி நேரம் டைம் ஒதுக்கி இதை டெஸ்ட் எழுதி பார்த்து இதெல்லாம் நான் நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஓகேவா? அதுக்காக தான் நான் இதை டெஸ்ட்டாக கொடுக்கல, டிஸ்கஷனாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். சரியா? ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு பாடத்துலையும் இருக்கிற சொல்லும் பொருளும் அப்புறமா நூல்வெளி, இது 2 தான் பார்க்கணும். ஒவ்வொரு செய்யுள்ளும் இருக்கிறது. ஓகேவா? அப்புறமா எக்ஸ்ட்ரா அந்த செய்யுளுக்கு பின்னாடி எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க இல்லையா? தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், இப்படிலாம் கொடுத்துட்டு அது யார் எழுதுனாங்கன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? காசி ஆனந்தன் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. இதில் ஏதாவது ஒரு லைனை கொடுத்துட்டு இது எழுதியவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? இதை நீங்கள் ஜஸ்ட்டு படிச்சுட்டு அதை மைண்டில் வச்சுக்கிட்டிங்கனாவே ஓகே. ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி தான் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிலாம் இல்லை. தெரிஞ்சுக்கிறீங்க, கொஸ்டின் கேட்குறாங்க, எழுதுறீங்க. சும்மா போட்டு இலக்கணம் இதை பிரித்தா என்ன வரும், புணர்ச்சி விதி எழுதுங்க, தொல்காப்பியத்தில் இதை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. அதுக்காக தான் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு. ஓகேவா? ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருச்சா? தமிழ் எலிஜிபிலிட்டி பற்றினா ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருச்சா அப்படின்றத சொல்லுங்கள். தொடர்ந்து போகலாம். சிக்ஸ்த்து ஃபுல்லாக உங்களுக்கு பெருசாக ஒன்றும் அதிகமாக ரிஸ்க் எடுத்து படிக்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காதுப்பா. பேசிக்காக இருக்கும். செய்யுளில் இருக்கிற சொல்லும் பொருளும் படிக்கிறீங்க, அப்புறமா நூல்வெளி படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற எக்ஸ்ட்ரா எதனா கொடுத்துருந்தா அந்த மாதிரிலாம் பார்த்து வச்சுக்கிறீங்க. அவ்வளோதான். சரியா? ஃபாலோ பண்ணாமல் லைவ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவலை தான் நம்ம பேஜில் கொடுத்துட்ருப்போம். தேவையில்லாத தகவல் எதுவுமே வராது. ஓகேவா? ஓகே, சூப்பர். அவ்வளோதான்ப்பா. அப்புறமா இந்த புக் பேக் பார்த்து வச்சுக்கணும். புக் பேக்லேருந்தும் கேட்பாங்க. சரியா? ஏற்ற தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும், ஏற்ற தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் பார்த்தாலே அப்படியே சொல்லிடலாம். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஸாக இருக்க வேண்டும், டேஸாக இருக்கும். என்னவா இருக்கும்? அசதியாக இருக்கும். சரியா? அடுத்து பாருங்க, நிலவு பிளஸ் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இதுக்கான ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். நிலவு பிளஸ் என்று இதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னது?
இப்போ எஸ்ஐ கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சொல்லுங்கள், நம்பர் சொல்கிறேன், மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ்ஐக்கான கிளாஸ் 5ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். 799 ஃபீஸ் சொல்லியிருக்கோம் 100 ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும். நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்பி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நிலவென்று, நிலவு ப்ளஸ் என்று சேர்த்து எழுதுனா நிலவென்றுன்னு வரும். அடுத்து தமிழ் ப்ளஸ் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இதுக்கான ஆன்சர் தமிழ் ப்ளஸ் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இந்த 80 கேள்வியில் எப்படி வரும்னு சொல்கிறேன் பாருங்கப்பா. இதில் ஒரு 20 கேள்வி சொல்லும் பொருளும் வந்துடும். 20 கேள்வி பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, இந்த மாதிரி இருக்கிறது வரும். மீதி இருக்கிறது இதுக்கான இலக்கணம் என்ன அப்படின்னு ஒரு 20 கேள்வி வரும். ஓகேவா? மீதி இருக்கிறது நூல்வெளியில் இருக்கிற இந்த புத்தகத்தை யார் எழுதினாங்க, இவங்களோட பெயர் என்ன, இயற்பெயர் என்ன, ஸோ இந்த மாதிரி கேள்வி ஒரு 20 கேள்வி வரும். இவ்வளோதான். சரியா? ஓகேவா? தமிழ் எங்கள். ஓகே, சூப்பர். ஆப்ஷன் பி. அடுத்து அமுது, அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அமுது பிளஸ் என்று. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதெல்லாம் நீங்கள் இலக்கணத்தெல்லாம் படிச்சிருப்பீங்க, பண்பு தொகை எல்லாமே பார்த்துருப்பீங்க. பிரித்தா மை விகுதி வந்தால் பண்பு தொகை அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 6வது செம்மை கூட்டல் பயிர், பண்பு தொகை. அடுத்து பாருங்க விளைவுக்கு நீர். விளைவுக்கு நீர். நீங்கள் ஐயோ இது நமக்கு தெரியலையே அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்து அதை படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம செய்யலே படிக்கலையே, இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிலாம் கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. விளைவுக்கு நீர். அறிவுக்கு என்னது? அறிவுக்கு என்ன வரும்? விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். ஓகேவா? இதுதான் இதுக்கான ஆன்சர். பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப பயந்துட்டுலாம் இருக்காதீங்கப்பா, தயவு செஞ்சு சொல்கிறேன். பல முறை நம்ம சொல்லியிருக்கோம், தமிழ் எலிஜிபிலிட்டிக்கெலாம் பயப்படாதீங்க. ஏன்னா இப்போ நான் நிறைய யூடியூப்லாம் அகாடமிலாம் பார்க்கும்போது அவங்க வந்து இது மட்டும் படிங்க, இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறதெல்லாம் பார்த்தேன். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு பயப்படாதீங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி ஒரு சப்ப மேட்ரு. வடிவேல் சொல்கிற மாதிரி அந்த ரிஸ்க்லாம் எனக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு ஒரு டயலாக் ஒன்று வரும் இல்லையா, அந்த மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டிலாம் ரொம்ப ரொம்ப சப்ப மேட்ரு. சரியா? 2வது பாருங்கள் தமிழ் கும்மி. இதே மாதிரி ஒரு செயல் கொடுத்துருக்காங்க. இந்த லெசன்லேயும் நீங்கள் ஆழிப்பெருக்கு அப்படின்னா என்ன? கடற்கோள். நம்ம சுனாமின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடற்கோள். அடுத்து ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி. ஓகேவா? ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி. அடுத்து மேதினி அப்படின்னா உலகம். உள்ளப்பூட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை. ஹாப்பி ஆயுத பூஜை வாழ்த்துக்கள். ஓகே, சூப்பர்ப்பா. பட் ஆனால் எனக்கு சுத்தமாகவே கடவுள் நம்பிக்கைலாம் கிடையாது. நம்ம யாருக்கும் எந்த மதத்துக்கும் எந்த யாரோட உணர்வுக்கும் எதிரானவங்க இல்லை. ஸோ எல்லாருக்கும் ஆயுத பூஜை வாழ்த்துக்கள். ஓகேவா? இதை பாரு, இதுலேயும் நீங்கள் நூல்வெளி பார்த்தாகணும். ஓகேவா? பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். துரை மாணிக்கம் அப்படின்னு வரும். இந்த இடத்துல மாணிக்கம் மட்டும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இவர் பாவலரேறு அப்படின்னு அழைக்கப்படுறாரு. சரியா? இவரோட நூல்கள் பாருங்க, கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவி கொத்து, நூறாசிரியம், என் சுவை 80 அப்படின்னு சொல்லிட்டுலாம் சில நூல்கள் வரும். அதெல்லாம் இதில் இல்லை. ஓகேவா? ஸோ தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் அப்படின்ற இதழ்களை நடத்தியிருக்காரு. ஓகேவா? தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர் தான். சரியா? இது மாதிரி தான்ப்பா நீங்கள் படிக்கணும். ஸோ நான் அதுக்காக தான் நான் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நான் என்னோட டைமும் வேஸ்ட் ஆக வேணாம், உங்களோட டைமும் தமிழ் எலிஜிபிலிட்டிக்காக நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தான். வேணும்னா கடைசியில் போக போக பிசி டெஸ்ட்டில் ஒரு உங்களுக்கு வந்து
இப்போது நவம்பர் 9ஆம் தேதி எக்ஸாமா, நவம்பர் 9ஆம் தேதிக்கு முன்னாடி இந்த மந்த் எண்டில், அதாவது அக்டோபர் எண்டில் உங்களுக்கு நம்ம வந்து டெஸ்ட் எல்லாமே கொடுக்குறோம். அது வரைக்கும் நீங்கள் ஜிகே படிங்க. தயவு செஞ்சு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு பயப்படாதீங்க. இதை மட்டும் பாருங்கள், இந்த மாதிரி மட்டும் படிங்க. ஓகேவா? எஸ்ஐ கிளாஸில் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ்ஐ கிளாஸ் வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் தெரியும். கண்டினியூவாக போகலாம். ஓகேவா? இந்த அடுத்த இதில் பாருங்கள், தமிழ் மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம். துரை மாணிக்கம் தான்பா, அதில் வந்து மாணிக்கம் மட்டும் கொடுத்துருக்காங்க. சைக்காலஜி கொஸ்டின் இப்போ கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம கொஸ்டின் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஓகேவா? பிசி கிளாஸில் இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கேன். வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. டெஸ்ட் பேட்சில் இருக்கவங்களுக்கு வீடியோ வராது, கொஸ்டின் மட்டும்தான் வரும். கிளாஸில் இருக்கவங்களுக்கு வீடியோ வரும். மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது. இரண்டாவதுக்கு மேதினினா என்ன? உலகம். ஓகேவா? செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன வரும்? செம்மை கூட்டல் தமிழ். ஓகேவா? பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் கூட்டல் அகற்றும். ஓகேவா? இப்போ எஸ்ஐ கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை பிசியிலே எனக்கு வேணும், இந்த ஒரு மாதத்துக்கு எனக்கு வந்து கைட் பண்ணுங்கள், நான் ஆல்ரெடி படிச்சுட்ருக்கேன், இன்னும் எனக்கு கைடன்ஸ் வேணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் நம்பர் சொல்கிறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அகாடமி நம்பர் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 5ஆம் தேதியிலேருந்து எஸ்ஐக்கான கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பெரிய பெரிய அகாடமியில் 30,000 40,000 20,000 15,000 செலவு பண்ணி படிக்கிறீங்க. நம்மையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி வளர்த்து விடுங்க. ஓகேவா? நம்பர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்பர் விசிபிளாக இருக்கா? லைவ் முடிஞ்ச அப்புறம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ டீட்டெயில் கொடுத்துட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கிளாஸ் தான்ப்பா போயிட்டுருக்கு. 5ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ரிஜோவின் 5ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஃபீஸ் தான் இது. இதிலே டெஸ்ட்டு, கிளாஸு, ரெக்கார்டட் வீடியோ, மெட்டீரியல் எல்லாமே வரும். டிஸ்கஷன் முதற்கொண்டு எல்லாமே வரும். கரண்ட் அஃபேர் நம்ம சொல்கிறது மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கேட்குற 10 கொஸ்டினில் அட்லீஸ்ட் ஒரு 8 கேள்வியாவது சரி ரெடியாக நீங்கள் கரெக்டாக எழுதுகிற மாதிரி நான் சொல்லிடுறேன், சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவா? அகாடமி நேம் எக்ஸல் போலீஸ் அகாடமிப்பா. ஓகேவா? அகாடமி நேம் பார்த்துட்டிங்களா? ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு போயிடலாம். ஸோ இதில் இது பார்த்துக்கோங்கப்பா. அடுத்து வளர் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான பாடமாக கொடுத்துருக்கிறதுல நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஓகேவா? வீடியோ கிளியராக இருக்கா? வீடியோ அண்ட் ஆடியோ கிளியராக இருக்கா? வீடியோ அண்ட் ஆடியோ கிளியராக இருக்கான்னு சொல்லுங்கள். ஃபாலோ பண்ணாமல் லைவ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, சூப்பர். இதில் பாருங்கள், இந்த பாடத்தில் உங்களுக்கு ப்ளூ கலராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா? இது யார் எழுதுனாங்க? இது அப்படியே கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த லைன் அப்படியே கொடுத்துட்டு இது யார் எழுதியவர்கள், நான் ஒரு 20 கொஸ்டின் யார் எழுதியவர்கள் அப்படிலாம் கேட்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அது இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைனும் அப்படியே கொடுத்துட்டு உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? இதில் பாருங்கள், தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல். கொஸ்டின் வரும், நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்ற கேள்வி வரலாம். சரியா? என்னது ஆன்சர்?
ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள். அடுத்து இந்த ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த பாடத்தில் இந்த ஒரு பாக்ஸ் தமிழ். தமிழ் அப்படின்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேள்வி வரலாம். தொல்காப்பியம். தமிழ்நாடு அப்படின்ற சொல் எந்த புத்தகத்தில் எந்த இதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்ற கேள்வி வரலாம். சிலப்பதிகாரத்தில் வஞ்சிகாண்டம். அப்படி இல்லையா இந்த லைனை தமிழன் கிளவியும் அதனோடற்றே அப்படின்ற லைனை கொடுத்துட்டு இது அமைந்துள்ள நூல் எது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். கீழே பாருங்க தமிழன் கண்டாய் அதை அப்படியே கொடுத்துட்டு எந்த நூலில் அமைந்துள்ளது அப்படின்ற கேள்வி கேட்கலாம். அப்பர் தேவாரத்தில் தமிழன் இருக்கு. சரியா? இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின், இந்த லைனையும் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த புத்தகன்ற கேள்வி கேட்கலாம். இவ்வளோதான்ப்பா சிம்பிள். நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு படிக்க வேண்டியது இவ்வளோதான். ஒரு பாடத்தில் செய்யுளாக இருக்குது அப்படின்னா இது பாருங்கன்னு சொல்லிட்டேன். பாடமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன். சரியா? ஒரு வாட்டி எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. இந்த படத்தில் இருக்கிறதுலேருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க, படித்து வச்சுக்கோங்க. சரியா? தமிழ் எலிஜிபிலிட்டிக்கெலாம் டெய்லி படிங்க. சும்மா ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் பாருங்கள் போதும். நீங்கள் இதுக்காக ரிஸ்க் எடுத்து நான் 3 மணி நேரம் தமிழ் எலிஜிபிலிட்டியே இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக தமிழ் எலிஜிபிலிட்டியே படிக்கிறேன், அது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வேஸ்ட்டு. நிறைய பேர் பயந்துட்டு இருப்பீங்க தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு. யாரெல்லாம் அந்த மாதிரி ஒரு தாட் இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எஸ்ஐ எக்ஸாம் படித்தாலும் இதே தான், ஓகேவா? பிசி எக்ஸாம் படித்தாலும் இதே தான். சரியா? ஃபாலோ பண்ணாமல் லைவ் பார்க்குறீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, இதில் பாருங்கள் கீழே மா பற்றி ஒன்று கொடுத்துருக்காங்க. மா அதோட வேறு சொல்கள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் கிளாஸ் இல்லைன்னா டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி கொஸ்டின் பேப்பர் வந்திருக்கும். உங்களோட குரூப்பில் பாருங்கள். சேரல அப்படின்னா சேர்ந்துக்கோங்க. சேர்றது எப்படி தெரியல அப்படின்னா சொல்லுங்கள், நான் நம்பர் கொடுக்குறேன். சரியா? இதில் பாருங்கள் மா அப்படின்னா மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துட்டு மா வேர்ச்சொல் தருக அப்படின்னு கேட்டுட்டு இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் மட்டும் சரியாக வச்சிருவாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? கீழே பாருங்க தமிழ் நம்பர் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறீங்களா? மா வந்து குரூப் 2 கொஸ்டின் அதுதான் சொல்கிறேன். தமிழ் அதுலேயே ஈஸியாக தான் கேட்குறாங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டியில் பிசியும் எஸ்ஐக்கும் ரொம்பவுமே ஈஸியாக தான் கேட்பாங்க. இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் கேட்டிங்க இல்லையா நம்பர் வேணும்னு சொல்லிட்டு, எஸ்ஐ கிளாஸில் பிசி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மேலே இருக்குது நம்பர், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. பேமெண்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. குரூப் லிங்க் வரும். கிளாஸ்னால் டெலகிராம் லிங்க்கும் சேர்த்து வரும், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதில் பாருங்கள் தாவர இலை பெயர்கள். இதோட கண்டினியூஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு 10th ஃபஸ்ட்டு புத்தகத்திலே இருக்கும், ஃபஸ்ட்டு பாடத்திலே. ஓகேவா? 10th தமிழில் ஃபஸ்ட்டு பாடத்திலே இருக்கும். இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இதுவுமே ஒரு சொல்லும் பொருள் மாதிரி தான். குரூப் 2 G2 கொஸ்டின் மீன்ஸ்னா குரூப் 2 கொஸ்டின்பா. இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு இல்லையா குரூப் 2 எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2 2A எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா, அதில் கேட்ட கேள்வி. ஓகேவா? இதையுமே பார்க்கணும். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு பாடத்தையும் நீங்கள் படிக்கணும். ஒரு இயல் ஃபுல்லாக சொல்லிவிட்டு நான் வந்து லைவ் கட் பண்ணிக்கிறேன். இதில் பாருங்கள் தமிழ் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு எண் இருக்குது. ஓகேவா?
கடலை உருண்டையை நன்கு சுவைத்து ருசித்து சாப்பிட வேண்டும் என்று அம்மா கூறினாள். வந்துருச்சா 10 வரைக்கும்? கடலை உருண்டையை நன்கு சுவைத்து ருசித்து சாப்பிட வேண்டும் என்று அம்மா கூறினாள். 9 வரைக்கும் வந்துடுச்சா? இதுதான் நம்பர். ஷார்ட்கட் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேருக்கு, தெரியாதவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. கா கடலை 1, உருண்டை 2, நன்கு நானா இந்த நாள் ஞா ஓகேவா, நன்குனா 3 ஓகேவா. சுவைத்து சா, சாக்கு பதிலாக சுவைத்து ஞாபகம் வச்சுக்கிறோம். சானா 4, ரூ அப்படின்னா ருசித்து 5, சாப்பிட வேண்டும் சா 6, என்று 7, அம்மா 8, கூறினாள் 9. ஓகேவா, நம்பர் வந்துருச்சா? ஷார்ட்கட் ஞாபகம் இல்லைன்னா தெரியலனா சொல்லுங்கள், இன்னொரு வாட்டி சொல்கிறேன், எழுதி கூட வச்சுக்கோங்க. ஓகேவா. அப்போ இதெல்லாம் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டிக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கோம், டிஎன்பிசிக்காரங்களுக்கு இல்லை. சரியா, உங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம வந்து பிசி எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம், எஸ்ஐ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும். மேக்ஸ் சொல்லித்தாங்க. இப்போ மேக்ஸ் வந்து உங்களுக்கு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வீடியோ இனி இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுவோம். ஓகேவா, கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம், அதில் பார்த்துக்குவோங்க. டெலகிராமில் வீடியோ வரும். அண்ட் லைவ் வரது அப்படின்னா உங்களுக்கு கூகுள் மீட்டில் தான் லிங்க் அனுப்புவோம். சரியா, மேக்ஸ்க்கான லிங்க். ஓகேவா. ஸோ இதையுமே பார்த்து வச்சுக்கோங்க. எலிஜிபிலிட்டியில் இது இல்லாமல் கேள்வி இருக்காது. வேளாண்மை அப்படின்ற சொல் எந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா கலித்தொகை. உழவர் அப்படின்ற சொல் எந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா நற்றிணை. இதில் அதாவது விலங்குகள் பேர்லாம் எதெல்லாம் வருதோ அது எல்லாமே குறுந்தொகைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. விலங்குகள் பாருங்க, பாம்பு குறுந்தொகை, முதலை குறுந்தொகை, கீழே பாருங்க மீன் குறுந்தொகை, செய் அதுவுமே குறுந்தொகை. எக்ஸல் அகாடமி அரூர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க, உங்களுக்கு நம்ம சேனல் வரும். சரியா, யூடியூப்பில் எக்ஸல் அகாடமி அரூர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. சரி, ஓகே, அவ்வளோதான்ப்பா இந்த லெசனில். ஒவ்வொரு இயர்லையும் நீங்கள் இப்படி தான் ஃபாலோ பண்ணணும். பிரித்தெழுதுக, சொல்லும் பொருளும், அதில் கொடுத்துருக்க மீனிங், அப்புறமா இலக்கணம். இது பாருங்கள், கனவு பழித்தது அப்படின்னு ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் இது கேட்கலாம் கேட்கக்கூடாது அப்படிலாம் இல்லாமல் எல்லாத்தையுமே கேட்பாங்க. ஒரே நிமிஷம் லைன்ல இருங்க. சொல்லுங்க. இப்போ லிங்க் அனுப்பிட்டேன். ஆமாம், லிங்க் அனுப்பினோமே. அந்த நம்பருக்கு 9444ன்ற நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. லிங்க் வரும், ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா, இந்த நம்பருக்கு தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பணும். இப்போ 5ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு டெலகிராமில் வீடியோவாக இருக்கும், லைவ் கிளாஸ்க்கான லிங்க்கும் எல்லாமே வரும். 7 PM வீடியோ அப்லோட் ஆகும். ஓகே, டெய்லி லைவ் மார்னிங் இருக்காது. ஓகேவா, அது இன்ஃபார்ம் பண்ணுவாங்க குரூப்பில், எந்தெந்த டைம் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. சரியா, ஓகே. பேமெண்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்பர் பார்த்து பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. சரியா, ஓகே, தேங்க்யூ. ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டேன், லைவ் வந்துட்டேன். ஓகேவா, மற்றது பார்த்துடலாமா? இந்த பாடத்தில் பாருங்கள், கனவு பழித்ததில் உங்களுக்கு எலிஜிபிலிட்டியில் பொறுத்த வரைக்கும் இந்த 4 பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 4 பாக்ஸ்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க.
இதை பார்த்துக்கோங்க. இதில் பாருங்கள், ஆல அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி அப்படின்ற ஒரு லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதாவது மேலே அதுக்கான அர்த்தம் இருக்குது பாருங்கள். திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்து யார் கூறியிருப்பா அப்படின்னா ஔவையார். சரியா? மேலே பாருங்க, அதே போல கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை, இந்த நூல்கள் எல்லாமே இதை சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எந்த அளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது நான் சொல்கிறது அப்படின்னு தெரியல. சரியா? ஸோ இதெல்லாம் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்கப்பா. டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்றதுக்காக வந்தேன். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இப்போ டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. இதுக்காக டெஸ்ட் வச்சு இது வந்து உங்களுக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு விரும்பலை. அதுக்காக தான் நான் வந்து கொஷின் கொடுக்கல. உங்களுக்கு 1ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஷின் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா அதுக்கு முன்னாடி, அதாவது நெக்ஸ்ட் மந்த் நவம்பர் 9ஆம் தேதி பிசிக்கு எக்ஸாமா, உங்களுக்கு இந்த மந்த் எண்டில் லாஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன். சரியா? ஓகேவா? இதை பார்த்துக்கோங்க. அண்ட் இலக்கணத்துலேயும் சொல்லிடுறேன் என்னென்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு. இலக்கணம் பாருங்க, தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் கொடுத்துருக்காங்க இல்லையா? இலக்கணம் வகை எத்தனை வகைப்படும்? எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு, அணி அப்படின்னு சொல்லிட்டு 5 வகையாக பிரிச்சிருக்காங்க தமிழ் இலக்கணத்தில். இதில் எழுத்து பாருங்க, எழுத்து எத்தனை வகைப்படும் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதெல்லாம் பார்த்துக்கணும். இதில் குறுகி ஒலிக்கக்கூடிய ஓசைகள் கொண்ட எழுத்துக்கள் இருக்கு. ஆ, இ, உ, ஏ, ஓ அப்படிலாம் பார்க்குறோம் இல்லையா? நெட்டெழுத்துக்கள், குற்றெழுத்துக்கள் அப்படிலாம் பார்க்குறோம் இல்லையா? அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டிக்கெலாம் ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்காதீங்க. சரியா? நீங்கள் சும்மா படிக்காமல் போனீங்கன்னா கூட உங்களால் 32 மார்க் எடுக்க முடியும். அதுக்காக படிக்காமல் போங்கன்னு சொல்லலை, படிங்க, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். சரியா? பயந்துட்டு அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, சரிப்பா, பார்க்கலாம். நைட்டு லைவ் வரேன் மறுபடியும். நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது பார்க்குறதுனா பார்க்கலாம். அண்ட் பிசி ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து கிளாஸில் இருக்கவங்களுக்கு 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் டெலகிராமில், பார்த்துக்கோங்க. 2 லெசன் 9th, அதாவது 10th ஹிஸ்ட்ரியில் 9th பாடமும் 10th பாடமும் உங்களுக்கு கிளாஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை போயிட்டு பார்த்துட்டு இன்றைக்கான கொஸ்டின் வரும், டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். சரியா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் லைவில் பார்க்கலாம். சேஃபாக இருங்க. மற்ற யாருக்காவது எஸ்ஐ அண்ட் பிசி கிளாஸில் ஜாயின் பண்ணுமா டெஸ்ட் பேட்சில்? கடைசியாக ஒரு டைம் நம்பர் சொல்லிட்டு போயிடுறேன். ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இன்ஸ்டாகிராம் லைவில் எப்படி ஸ்க்ரீன் ரெக்கார்டர் நம்ம மொபைல்லே இல்லை அப்படின்னா சிஸ்டமில் ஸ்க்ரீன் ரெக்கார்டில் எப்படி லைவ் போடுறது அப்படின்னு யாராவது தெரிஞ்சால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? அது எப்படின்னு தெரியல. சரியா? ஓகே, யாரும் வந்து வேணும்னு சொல்லலை, இருந்தாலும் ஒரு டைம் நான் காட்டிடுறேன். உங்களுக்கு எஸ்ஐ அண்ட் பிசி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்பர் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. பேமெண்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. 5ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பிசிக்கு ஆல்ரெடி போயிட்டுருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்பர் 7845827131. ஃபீஸ் வந்து 799. ஏன்னா மொபைலில் இன்னொரு டிஸ்பிளே காட்டி சொல்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஸ்க்ரீன் ரெக்கார்டர்லேயே நம்ம வந்து சொல்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு எளிமையாக இருக்கும். சரியா? ஸோ அதுக்காக தான் சொன்னேன். யாராவது தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் எனக்கு மெசேஜ் பண்ணி விடுங்க. சரியா? நம்பர் எடுத்துக்கோங்க, பேமெண்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. 100 ஸ்டூடெண்ட்டுக்கு தான் அந்த 799 சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 2499 ரூபாய். ஓகேவா? 799 தான் ஃபீஸு. உங்களுக்கு டெஸ்ட்டு, கிளாஸு, ரெக்கார்டட் வீடியோ, லைவ் வீடியோ, டிஸ்கஷன் மெட்டீரியல் எல்லாமே வந்துடும் இதில். சரியா?
பா இது ஆன்லைன் கிளாஸ் தான்ப்பா, உங்களுக்கு ஆன்லைனாக ரெக்கார்டடாக அப்லோட் பண்ணுவோம், லைவாகவும் சொல்லுவோம், படிக்கலாம். ஓகேவா? ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட் பிசியில் மட்டும் ஒரு 200 ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே படிச்சுட்ருக்காங்க. இப்போ எஸ்ஐயில் ஒரு 20 ஸ்டூடெண்ட் மேலே ஜாயின் பண்ணிட்டாங்க. 100 ஸ்டூடெண்ட்டு தான் சொல்லியிருந்தோம். சீக்கிரமாக ஜாயின் பண்ணுறேன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ. எல்லோரும் சேஃபாக இருங்க. சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். உங்களோட சேஃப்டி தான் உங்கள் சுற்றி இருக்கவங்களோட சேஃப்டியை உறுதி பண்ணும். அதனால் சேஃபாக இருங்க. ஓகேவா? நன்றி.